அதேமாரி முக்கியமான ஒரு விஷயம் புசி வந்து பண்ணுறது அதாவது அந்த மெட்டல் முண்டை பண்ணுறதுல இன்னொன்று ஒரு சிக்னேச்சர் மூவ் என்ன அப்படின்னா, அவனுங்க பண்ணுவானுங்க. இப்போ நான் வந்து கேஸ் போட்டுருக்கேன், என் ப்ரைம் சாஃப்ட் மேலே போட்டிருக்கேன், ஜேக்கப் ராத்சைல்ட் மேலே போட்டிருக்கேன், காங்கிரஸ் மேலே போட்டிருக்கேன், இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்து மேலே போட்டிருக்கேன், யூகே கவர்மெண்ட் மேலே போட்டிருக்கேன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே, யூஎஸ் மேலே போட்டிருக்கேன், இந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மேலே கேஸ் போட்டிருக்கேன், இங்கே ஆல் ஓவர் வேர்ல்டில். இப்போ அந்த வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, இந்த 13 ட்ரைப்ஸு, அப்புறம் வந்து இந்த பீட்டர் மார்ஷல், இந்த ப்ரைம் சார்ட்டோட ஓனரு, ஜேக்கப் ராத்சைல்டு, இந்த ராக்கஃபெல்லரு, இந்த 13 ட்ரைப்ஸில் இருக்கிறவனுங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு கொண்டு வாங்க, நான் காட்டுறேன். ஆனால் எல்லோரும் முன்னாடியும் காட்டணும், எல்லோரும் முன்னாடி செக் பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே இந்த 4 நாட்டுக்காரங்களும் யார், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் வந்து நார்த் கொரியா, அப்புறம் ஜப்பான் வச்சுக்கோங்க, 5 பேர், ஆஃப்ரிக்கா கூட வச்சுக்குவோம். நாங்கள் எல்லா நாட்டுக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட குரூப் வச்சு செக் பண்ணுவோம். என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, இந்த மாஸ்க் போட்டு வர்றது அவனுங்கள மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுவோம். அடுத்து வந்து இவனுங்க மேலே தான் கேஸ் போட்டிருக்கேன், இவனுங்க தான் ஆஜராகணும், வேறு யாரையும் அனுப்பக்கூடாது. இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இவனுங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறானோன்னா, நல்லவனுங்க எல்லாரையுமே நாங்கள் கொண்டுட்டோம், கொண்டுட்டு நாங்களே வந்து ஒரு இந்தியன் 3ல் காட்டுற மாதிரி எங்கே பார்த்தாலும் கலவரத்தை இவனுங்க ரெடி உண்டு பண்ண போகிறானோ. என்னென்னு சொல்ல போகிறானுங்கன்னா, நான் தான் இலுமினாட்டின்னு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் காட்டி ஒரு பெரிய கலவரத்தை இலுமினாட்டியில் இருக்கிற எல்லோரும் செய்ய போகிறானோ. நான் என்ன சொன்னேன்னா, லாக்டவுன் போட்டிருக்கேங்கிறேன். போடாமல் இவனுங்கெல்லாம் அராஜகம் பண்ணானுங்க அப்படின்னா எல்லாமே பாதிக்கப்படும். என்னென்ன பாதிக்கப்படும்னா, லாக்டவுனில் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க, பால் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாம் கலவரமாக போகுது. இங்கேன்னு இல்லை, இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணாலும் பண்ணுவானோ. ஏன்னா இன்டர்நெட்டோட இதுவே வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. நான் போடுற மெயில் அவனை தான் சாஃப்ட்வேர் எல்லாமே க்ரியேட் பண்ணணும், அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. ஷட் டவுன் பண்ணானுங்கன்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆகிடும், பேங்க்கில் என்னென்ன பணம் வச்சுருக்கீங்க, என்ன ஏது எதுவுமே தெரியாது, கையில் காசு இருக்காது, ஜிபே ஒர்க் ஆகாது, சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா கலவரம் நடக்குது, யாரும் போய் விவசாயம் பார்க்க மாட்டாங்க, தண்ணி கிடைக்காது, எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் ஷட் டவுன் ஒன்று தான் மூளை உள்ளவங்க செய்கிற ஒரே விஷயம். ஷட் டவுனை போட்டோமா, இலுமினாட்டியும் அரெஸ்ட் பண்ணோமா, அவனுங்களை பற்றின எல்லா ப்ரூஃபையும் காட்டிட்டா அவனுங்களோட மண்டைக்குள்ளே பூந்து காட்டுறோம். அது ஒரு சூனியம் இருக்குது. அந்த சூனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களோட மனசில் என்ன நினைக்கிறானுங்கிறத கேட்கலாம். அதை வந்து காட்டுறோம். அவனுக்கு உடனே என்ன சொல்லிட்டானோ, மனசில் பூந்து காட்டுறதே வந்து வச்சு காட்டுறானோ, அதை தான் அவனுக்கு மூளையெல்லாம் மொத்தமாக காட்டிட்டு நாங்களே எதையோ வச்சு காட்டுறோம், இதெல்லாம் ஃபேக்குங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. மனுஷன் மூளை எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கே தெரியும். நம்ம ஒன்று நினைப்போம், அதை செய்வோம். அப்போ நமக்கு ஒரு நினைவு ஒன்று வரும், ஒரு இது வருது இல்லை, அந்த ஒரு தாட்டு. அந்த தாட்டெல்லாம் வந்து கட்டி வச்சாலும் தெரியும், தெரியாமலும் வைக்கலாம். அதை வச்சாலும் அது எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நானுங்களும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறானோன்னா, அதான் நல்லவங்களெல்லாம் கொண்டுட்டேன், நானே வந்து ஒரு பெரிய வாரை க்ரியேட் பண்ணி நான் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. அதாவது நான் வந்து என்னை பாதுகாத்துக்கிறேன்னா இப்படி நெகட்டிவாக பேசி அவங்களெல்லாம் கொண்டுட்டேன்னா, நல்லவங்கள கொண்டுட்டு நான் நினச்ச மாதிரியே ஒரு வாரம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. அப்புறம் என்ன சொல்கிறானோ, இந்த பைபிளில் எழுதியிருக்கிற மாதிரி நான் வந்து ஃபால்ஸ் மெஸ்ஸாயா வந்து எல்லாம் பண்ணிவிட்டு நானே வந்து அமெரிக்கா இருக்கிற எல்லா கண்டத்துலையும், அதாவது அவங்களோட ஏரியா எல்லாத்தையும், உலகத்தையே இந்த மாதிரி ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவனுங்க பண்ண போகிறானோ. நான் அதை தடுக்கணும்னு பார்க்குறேன், என்னைய ஃப்ரேம் பண்ண பார்க்குறானோ. முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இல்லைன்னா எல்லாம் அழிய போகிறோம். ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கானோ. அப்புறம் என்ன சொல்லுவானோ, இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் தான் பண்ண போனோம், இன்டர்நெட்டை நான் தான் ஷட் டவுன் பண்ணிட்டேன், பேங்க் எல்லாத்தையும் நான் தான் கொள்ளையடிச்சிட்டேன், பேங்க் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்கேன் நான் தான். அதேமாரி பாலை வந்து மாடு காம்புலேருந்து வராமல் நான் தான் தடுத்துட்டேன். அதேமாதிரி யாரும் விவசாயம் பண்ணாமல் நான் தான் போய் தடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாம் ரோட்டில் தான் இது பண்ண போகிறானோ, அதனால் அவங்களும் போக மாட்டாங்க. இந்தமாதிரி எல்லாமே நான் தான் பண்ணுறேன், என் முகத்தை நல்லா பார்த்துக்கங்க, நான் தான் இல்லுமினாட்டி ஹெட் பாலாஜி அருள் தெற்கிரத வேதி ஸ்ரீமுஷ்ணம்.
தமிழ்நாடு 608 703.